உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் போன முறை இங்கே சந்திக்கும் போது மனதனுடைய இருப்பிடம் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். 2ஆம் அத்தியாயத்தில் நம்முடைய மனதினுடைய இருப்பிடமானது அது புருவ மத்தியம். அந்த சுழிமுனையாக இருக்கக்கூடிய புருவ மத்தியத்தில் கொண்டு போய் மனதை நிலைநிறுத்தும் போதாகும் அது அடங்கிய மனமாக ஒரு புரோகிதராக இருக்கும். அந்த நிலைமையில் மட்டுமே அது ஈஸ்வரனை நமக்கு காட்டி கொடுக்கும்னு சொல்லி சாமி சொல்லியிருந்தார். அந்த ஒரு தகுதிக்கு அந்த மனம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த மனசுக்கிட்ட போய் ஈஸ்வரன் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம கேட்கவே முடியும். அப்போ தான் அது அந்த ஈஸ்வரனுடைய இருப்பிடத்தை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அருகதைக்கு அந்த மனமானது வருது. அதுக்கு முன்னாடி அந்த மனசுக்கிட்ட கேட்கறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? ஈஸ்வரன் எனக்கு காட்டி கொடு, ஈஸ்வரன் எங்கே இருக்கிறாரு, நான் அவரோட ஐக்கியமாகணும்னு சொல்லி. அப்படி நாம் அந்த ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தேவையான தகுதியை பற்றி பேசக்கூடியது தான் இந்த சித்தவேதத்தினுடைய 3ஆம் அத்தியாயம். பொதுவாக ஈஸ்வரனோட சேர்ந்து இருக்கிற நிலைமையை பற்றி பேசும்போது நமக்கு என்ன உண்டாயிருக்கணும்னு சொல்கிறோம்? புண்ணியம் செஞ்சுருக்கணும். புண்ணியம் செஞ்சால் தான் நம்ம ஈஸ்வரனை சேர முடியும்னு சொல்கிறோம். ஆனால் உலகத்தில் புண்ணியங்கிறத எதை வச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றதையோ, பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறதுனாலையோ, விரதங்கள் அனுஷ்டிக்கிறதுலையோ, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலையோ, இந்த செயல்களை பொறுத்து தான் புண்ணியமானது இருக்குது அப்படின்னு சொல்லி வராங்க. பாவம் அப்படிங்கிறது என்னவா இருக்குதுன்னு சொல்கிறாங்க? மற்ற ஜீவிகளுக்கு இம்சை செஞ்சுக்கிறது, நம்முடைய மனதிற்கு இம்சை செஞ்சுக்கிறது, நம்முடைய உடம்புக்கு இம்சை செஞ்சுக்கிறது, இதெல்லாமே பாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் உலகத்தில் சொல்லி வர்றாங்க. அப்போ பாவம் புண்ணியம்ங்கிறது இந்த செயல்கள் அடிப்படையாக கொண்டது தான் இருக்குமா? அப்படி நாம் முன் ஜென்மத்தில் செஞ்ச ஒரு பாவத்தினுடைய பலன் இந்த ஜென்மத்தில் வந்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரோம். நம்ம மனிதன் அபிமானிச்சுக்கூடிய நாமெல்லாம் பிறந்தது முன் ஜென்மத்தில் செஞ்ச ஒரு புண்ணிய செயல் அப்படின்னு சொல்கிறோம். மிருகங்களாக இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் எல்லாம் பிறந்தது காரணம் முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவ வினை அப்படின்னு சொல்லிட்டு வரோம். ஆனால் இதில் நாம் என்ன புண்ணியம் செஞ்சதுனால மனிதனாக பிறந்தோன்னு தெரியாது. அவங்களாம் என்ன பாவம் செஞ்சு இப்போது மிருகங்களாக பிறந்திருக்காங்கன்னு தெரியாது. அப்போ நம்மளுடைய அனுபவத்துக்கும் அறிவுக்கும் எட்டாத சங்கதிகளை பேசி நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னால் அதை தான் நிரூபிக்க முடியுமா? அதனால் சாமி என்ன சொல்கிறாரு, இந்த முன் ஜென்மம் பின் ஜென்மம் இதெல்லாம் நிரூபிக்க முடியாது, இதுக்கெல்லாம் எந்த ஒரு நிரூபணமும் இருக்காது, நம்முடைய அனுபவத்துக்கும் அறிவுக்கும் எட்டாத விஷயம், அதனால் இதை பற்றி பேசி நமக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறார். அப்போ உண்மையாகவே பாவம் புண்ணியங்கிறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம் பிறக்கலை அப்படின்னு சொன்னால் நமக்கு பாவம் புண்ணியம் கிடையாது. ஏன்னா பிறப்பே பாவம் புண்ணியத்தினுடைய அடிப்படையில் தான் நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ நம்முடைய மனம் வெளியில் வரல, தூங்கிட்டு இருக்கிறோம். இப்போ நமக்கு பாவம் புண்ணியம் இருக்குமா? மனம் வெளிப்படலைன்னா நமக்கு செயல்கள் அப்படிங்கிறதே கிடையாது. அப்போ நமக்கு பாவம் புண்ணியம் இருக்குமானா அப்போ நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு வர்றோம். அப்போ மனதை பொறுத்து தான் இங்கே பாவமானதும் புண்ணியமானதும் இருக்குது. நாம் இந்த மற்ற மிருகங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்மளை புண்ணியமானு சொல்லிக்கிறோம். ஆனால் மனிதனுக்குள்ளாரே கவனித்து பாருங்கள், ஒருத்தர் வியாதியில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பார், அவரை பார்த்து என்ன சொல்கிறோம்? என்ன பாவம் பண்ணாருன்னு தெரியல, வியாதியில் கஷ்டப்படுறாரு. ஒருத்தர் ஏழ்மையில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பார், அவரை பார்த்து என்ன சொல்கிறோம்? என்ன பாவம் பண்ணாருன்னு தெரியல, இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு சொல்கிறோம். ஏற்கனவே மனிதனாக பிறந்ததே புண்ணியத்தினால தான் சொல்லிட்டோம். இப்போ இங்கே வந்துட்டு அவர் பாவம் பண்ணிட்டாரு அதனால தான் கஷ்டப்படுறாருன்னு மாற்றி சொல்லிட்டு இருக்கிறோம். இப்படி தான் நம்மளுடைய பாவம் புண்ணியம் பற்றின புரிதலானது அங்கங்கே மாறி மாறி இருக்குது. இன்னொன்று, இந்த ராஜாக்கள், பிரபுக்கள், அப்புறம் இந்த தனவான்கள், அதுக்கப்புறம் இந்த பிராமணர்கள், இவங்களெல்லாம் கவனித்து பார்க்கும் போது அவங்களெல்லாம் புண்ணியர்கள், அவங்கள புண்ணியம் பண்ணவங்கன்னு சொல்கிறோம். அப்போது அவங்களுக்கெல்லாம் வியாதியே வர்றது கிடையாதா? அப்போ அவங்களுக்கு வியாதி வர்றவங்கள பார்த்து பாபிகள்னு சொல்கிற நாம, இந்த தனவான்களும் ஐஸ்வர்யவான்களும் பிராமணர்களும் இவங்களுக்கும் வியாதி வரவே செய்யுதே. இன்னமும் சொல்ல போனால் அந்த ராஜாக்களுக்கெல்லாம் வரக்கூடிய வியாதி நம்மளுடைய வியாதியை விட பெரிய பெரிய வியாதியெல்லாம் வரும். ராஜப்பிளவை, மூலம், பௌத்திரம் சொல்லிட்டு அவங்களுக்கு உண்டாகக்கூடிய வியாதிகள் எல்லாம் நம்மளை விட பெரிய வியாதிகளாக வருது. அப்போ பெரிய பாவத்தை பண்ணவங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஆனால் நாம் கவனிக்கும் போது என்ன சொல்கிறோம்? அவங்களாம் புண்ணியவான்கள்னு சொல்லி தப்பான அபிப்பிராயத்தில் தான் பார்த்துட்ருக்குறோம்.
பொதுவாக இந்த ராஜாக்கள்ங்கிற அந்த நிலைமையை கவனித்து பாருங்க, அது ஒரு செயல்கள் அடிப்படையாக கொண்டு தான் இருக்குதே தவிர பிறப்பினுடைய அடிப்படையில் கிடையாது. ஒரு ராஜாவுக்கு ஒருத்தர் பிறந்துட்டாருன்னு சொன்னால் அவர் இன்னைக்கு அவர் முடிசூடக்கூடிய அடுத்த ஒரு ராஜாவுக்கான நிலைமையில் அவர் இருப்பார். அந்த ராஜாவுடைய நிலைமை முடிஞ்சோன்னே இவர் ராஜாவாயிருவார். இப்படி சிருஷ்டியினுடைய அடிப்படையில் தான் நாம் ஒரு செயல்முறைகளை நம்ம பார்த்துட்ருக்குறோம். உண்மையாகவே இங்கே இருக்கக்கூடிய நடைமுறைகளை கவனித்து பாருங்கள். தடியெடுத்தவன்லாம் தண்டல்காரன்னு சொல்கிற மாதிரி எல்லாரும் சமமாக பகிர்ந்துக்க வேண்டிய இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் தனக்கு அந்த அதிகமான பலாக்கிரகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஜனங்களை அடிமைப்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்கள வேலையை செய்விக்கக்கூடிய அந்த நிலைமையில் இருக்கிறவங்கள நம்ம ராஜாக்கள்னு சொல்லிக்கிறோம். அவங்களும் நான் ராஜா, நீங்கள் எனக்கு தான் கீழ்ப்படியணும்னு சொல்லி நம்மளை அடிமைப்படுத்துகிற வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்காக வேண்டி சாமி ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார். 1921, அதாவது மலையாள வருடம் 1906, அங்கே மலையாள தேசத்தில் குன்னி அகமது ஹாஜி அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமியர், அவர் பலமுறை இந்த அரசாங்கத்தினால சிறை தண்டனை பெற்றவர். அவர் ஒரு கேடி அப்படிங்கிறார். ஆனால் அவர் என்ன பண்ணார், மாப்பிள்ளை கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வில் அங்கே எல்லா ஜனங்களையும் தனக்கு அடிமையாக்கி அவர் அங்கே ராஜாவாக அவர் மாறி இருக்கிறார். இந்த மாதிரி நாம் ராஜாக்கள்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களெல்லாம் மக்களை அடிமைப்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய நிலைமையானது ராஜாக்கள் கிடையாது. ஆனால் வேதங்களில் ராஜாக்களை பற்றி என்னன்னு சொல்லி வர்றாங்க, ராஜா புண்ணியோத்கிருஷ்ட சரீரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சரீரம் அப்படின்றது புண்ணியத்தை அடைந்த நிலைமை. புண்ணியம்ங்கிறது உயர்ந்த பதவி. அந்த உயர்ந்த பதவிங்கிறது அது ஈஸ்வரனுடைய தன்மை. அது அந்த ஈஸ்வர தன்மைக்கு நிறைந்து போனவங்களை தான் நம்ம ராஜாக்கள்னு சொல்லணுமே தவிர இந்த அடிமைப்படுத்திட்டு இருக்கிறவங்கள ராஜாக்கள்னு நாம் எண்ணிட்டு இருக்கிறதே தப்பு தான். இன்னொரு வாக்கியமும் சொல்லுவாங்க, ராஜா பிரத்யக்ஷ தேவதா, ராஜாக்கள் கண் கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ராஜாக்களுடைய நிலைமையானது அது ஈஸ்வர தன்மைக்கு சமமாக இருக்கக்கூடிய தன்மை. அப்போ யார் ஒருத்தர் தன்னுடைய ஈஸ்வர சக்தியை வெளியில விடாம உள்ளரே நிலைநிறுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த தன்மையானது கிடைக்குது. ஏன்னா ரஜோகுணமாக இருக்கக்கூடிய அந்த மனசை வெளியில விடாம தன்னுடைய புருவ மத்தியத்திலேயே அது அசையாம நிறுத்துறது, அதுதான் புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. புருஷம் அப்படின்னு சொன்னா புறத்தில் அப்படின்னு சொன்னா அது தனம் அப்படின்னு சொல்லி பொருள். அப்போ புறத்தில் சுழிமுனையில் இருக்கக்கூடிய தனம், அப்படிப்பட்ட அந்த தனமானது தீர்ந்து போகும்போதாகவும் நாம் செத்து போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைங்கிறது நமக்கு உண்டாகுது. இப்போ ஒரு பெட்டியில் தனம் இருக்குதுன்னா அந்த தனத்தை நாம் எடுத்து செலவு பண்ணுறோம் நம்மளுடைய தேவைக்கு தகுந்தபடி. அப்படி செலவு பண்ணி அந்த தனம் அது தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பெட்டி என்ன பண்ணுறோம், தூக்கி போட்டுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த உடம்பாக இருக்கக்கூடிய இந்த பெட்டிக்குள்ளார ஜீவனாக இருக்கக்கூடிய தனமானது உள்ளுக்குள்ளார இருக்குது. அந்த தனமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை நம்ம வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை அறிவதற்காகவும் அனுபவப்படுறதுக்காகவும் அதை தீர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது முழுவதும் தீர்ந்து போகும்போது இந்த மீதம் இருக்கக்கூடிய பெட்டியாக இருக்கக்கூடிய இந்த உடம்பை எரிக்கவோ புதைக்கவோ நாம் செஞ்சிடறோம். அப்போது உள்ளில் இருக்கக்கூடிய தனமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்து இல்லாமல் ஆகும்போதாகும் அதை பாபம்னு சொல்கிறது. அதனால தான் சுகிர்தம் அப்படின்னு சொன்னால் விசேஷ கிருதம் அப்படின்னு சொல்லுவார் சாமி. விசேஷம் அப்படின்னா அறிவு, அறிவினால் செய்யப்படுவதற்கு புண்ணியம் என்றும் அறிவில்லாமல் செய்வதற்கு பாவம் என்றும் பொருள் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதில் அறிவு அப்படின்னா என்ன அப்படின்னா முதல் அத்தியாயத்திலே சாமி சொல்லியிருப்பார். இந்த இந்திரியங்கள் மூலமாக மனமானது அறிவாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவாக சலித்து வரும்போது மாத்திரமே வெளியில் இருக்கக்கூடிய விவகாரங்களை நாம் அனுபவப்பட முடியும். நாம் ஒரு விஷயத்தை பார்த்தோ கேட்டோ அறிகிறோன்னு சொன்னால் அதுக்கு இந்த புலன்கள் வழியாக ஜீவசக்தியான வாயு வெளியில் வியாபிக்கணும். அப்போது அறிவிப்பது அப்படின்னு சொல்லும்போது அது நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு தான். அந்த வாயுவாக இருக்கக்கூடிய ஜீவசக்தி அது சமீரணன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது அது நசிஞ்சு போக முடியாத நிலைமையில் இருக்கும். அது வாயுவாக சலிக்கும் போது நசியக்கூடிய தன்மையில் இருக்கும். அப்போ நசிஞ்சு போகக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கிறோன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் பாபம் அப்படின்னு சொல்கிறது. நம்மில் இருக்கக்கூடிய தனமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனை நசிவிடாமல் பாதுகாத்துக்கிற அந்த சமீரணன்னு சொல்லக்கூடிய அந்த கதி நமக்குள்ளார அபியாசம் செய்யும்போது மாத்திரமே நாம் புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையை நாம் அனுபவிக்க முடியும். அதுக்கு நாம் அந்த ஜீவனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜீவனானது நமக்கு எவ்வளோ முக்கியம்,
அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நாம் அந்த ஜீவனை சிநேகிக்க முடியும். சாமி நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார், உம்முடைய ஜீவனை நீர் நேசிக்கிறீரா? இந்த கேள்வி கேட்டு அடுத்த வார்த்தையிலே அவர் இன்னொரு பதில் என்ன கேட்பார்னா, அப்பொழுது அதை வெளியே விடுவீராங்கிற வார்த்தையும் போடுவார். எதுக்காகனா, தன்னுடைய ஜீவனை நேசிக்கிறதுக்கான அடையாளமே அதை வெளியில் விடாமல் இருக்கிறது தான். நாம் வெளியில் விடுறதுக்கான காரணங்களாக என்ன வேணால் எடுத்துக்கலாம், அதுக்கு என்ன வேணால் காரணங்கள், அதுக்கு என்ன வேணால் ஒரு நியாயங்களை நம்ம கற்பிச்சுக்கலாம். ஆனால் ஜீவனானது நசிஞ்சு போகுதுன்னு சொன்னால் அது நிச்சயமாக பாபம் தான். அது அப்படி நம்மளுடைய ஜீவனை நாம் நேசிக்கும் போது நாம் செத்து போகிறதுக்கு இடம் கிடையாது. நாம் ஜீவனை நேசிக்காமல் அது அதோகதியாக வெளியில் விடும்போது செத்து போக வேண்டிய சூழலுங்கிறது ஏற்படவே செய்யுது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து கூட பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போது நம்மளிலிருந்து ஜீவசக்தியான வாயு ரூபமாக புலன்கள் வழியாக சலித்து வெளியில் வரக்கூடிய அந்த நிலைமைக்கு பேர் தான் பாபங்கிறது. அது எந்த வகையாக நசிஞ்சு போகுது அப்படின்னா, இந்த உலகங்கிற அவஸ்தையை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி. இப்போ இந்த உலகங்கிற அவஸ்தை நமக்குள்ளார உண்டாகலைன்னு சொன்னால் இங்கே பந்தங்களானது நமக்கு உண்டாகிறது இல்லை. நம்ம வெளி விவகாரங்களை அனுபவிக்கிறதுக்கு அவசியமே இல்லாமல் போயிருக்கோம். தூங்கும்போது நமக்கு உலகம் கிடையாது, ஏன்னா சமீரணன்னு சொல்லக்கூடிய கதி உள்ளே ஓடிட்டுருக்குது. நம்ம முழிச்சிட்டு வெளியில் வந்த உடனே அந்த சமீரணன்கிற கதி வாயுவாக வெளியில் சலிக்க ஆரம்பிக்குது. அதனால உலகமானது உண்டாகுது. இந்த உலகம் உண்டானாதான் நாம் அதில் பந்தப்பட்டு பார்க்கவும் கேட்கவும் அறியவும் ஜீவனை நாசம் செய்கிறதுக்கு ஒரு காரணமானது உண்டாகுது. அப்போது உலகமானது உண்டாகாமல் இருக்கக்கூடிய நிலைமையே இங்கே புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது தூக்கத்தில் இருக்கக்கூடிய சமீரணன்னு சொல்லக்கூடிய கதியாக அது இருக்கணும். நாம் முழிச்சிட்டு இருக்கும்போது இந்த மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாகவும் சுவாசமானது வெளியில் வர்றதுனால உலகமானது உற்பவமாகுது. அப்போது புண்ணியம் அப்படின்னு சொல்கிறது இந்த மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாகவும் அனுலோமம் பிரதிலோமம், அதாவது கமிக்கவும் அணுக்கவிக்கவும் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில் இந்த உள்வெளி சுவாசமாக நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு சலித்து வெளியில் வராமல் இருக்கக்கூடிய நிலைமைக்கு பேர் தான் புண்ணியங்கிறது. அப்படி மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாகவும் வாயு ரூபமாக சலித்து வெளியில் வரக்கூடிய அந்த நிலைமைக்கு பேர் தான் பாபம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஈஸ்வரனை அறியணும்னு சொன்னால் நமக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அந்த குவாலிஃபிகேஷன் தான் இந்த பாபத்தை செய்யாத நிலைமைங்கிறது. பாபமானது கொஞ்சமேனும் இல்லாதது, அதுதான் புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ கொஞ்சமாக தான் ஜீவசக்தியான வாயு விரயமாகுதுன்னு சொன்னால் அது புண்ணியம் ஆகாது. கொஞ்சமேனும் ஜீவசக்தியான வாயு விரயமாகாமல் இருக்கணும். அப்போ தான் நாம் கலங்கப்படாமல் உள்ளுக்குள்ளாரே இருக்க முடியும். அப்போ களங்கமில்லாத ஈஸ்வரத்தன்மையை நாம் களங்கமில்லாத நிலைமையில் இருக்கும்போது மாத்திரமே உணர முடியும், அவரோட ஐக்கியப்பட முடியும். நாம் கலங்கப்பட்டு இருக்கிறோன்னு சொன்னால் அவரை அறியவோ அவரோட ஐக்கியப்படவோ நம்மளால் முடியாது. அப்போது நம்மளுடைய ஜீவனை நாம் நேசித்து அதை வெளியில் விடாமல் அதை உள்ளுக்குள்ளாரே தக்க வைக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு பேர் தான் புண்ணியம்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த புண்ணிய காரியத்தை நாம் செய்யும்போது மாத்திரமே அந்த ஈஸ்வரனோட ஐக்கியமாகிறதுக்கான ஒரு தகுதி, ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. ஸோ இதுதான் இந்த 3ஆம் அத்தியாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினச்ச விஷயம். இதை நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறேன். நாமெல்லாம் இந்த உபதேசம் வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை செஞ்சு கொடுத்துருப்போம். சித்த வேதத்தை படிச்சுட்டு எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த பாண்ட் பேப்பர்லாம் பின்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. எல்லாமே படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாமளும் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு தான் கையெழுத்தே போட்டு கொடுத்துருக்குறோம். அப்படி நாம் போட்ட கையெழுத்து தான் இந்த அக்ரிமெண்ட்டு. அது சத்திய வாசகம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டேன், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. அப்போது மனசால் நினைக்கிறது மூலமாக ஜீவன் விரயமாகுது அப்படின்னு சொன்னால் அந்த செயலை நான் நிறுத்தியாகணும். வாக்கால் சப்திக்கிறது மூலமாக என்னுடைய ஜீவனானது விரயமாகுதுன்னு சொன்னால் அதையும் நான் நிறுத்தியாகணும். கர்மமாக இருக்கக்கூடிய வாயுவால் இந்த சுவாசம் மூலமாக என்னுடைய ஜீவனானது விரயமாகுதுன்னு சொன்னால் அதையும் நான் நிறுத்தியாகணும். அப்படி அதை நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சியிலே நான் இருப்பேன்னு சொல்லி தான் நாம் சத்திய வாசகத்தை செஞ்சு கொடுத்துருக்குறோம். ஸோ அதை எப்போவுமே நம்ம மறக்காமல் நினைவிலே வைத்திருந்து அந்த ஜீவனை நேசித்து அதை எந்த வகையிலையும் வெளியில் போக விடாமல் நமக்குள்ளாரையே மேலும் கீழும் நடத்தி அந்த சமீரணன்னு சொல்லக்கூடிய அந்த கதியை வருவிச்சு அந்த ஜீவனை நமக்குள்ளாரே காப்பாற்றி வைக்கணும். அந்த நிலைமைக்கு வரும்போதாகும் நாம் புண்ணியம்னு சொல்லக்கூடிய நிலைமை அடைய முடியும். அதுக்கு தான் நான் இந்த வித்தையை வாங்கியிருக்கிறதா நாம் ஒரு ப்ராமிஸ் செஞ்சு கொடுத்துருக்குறோம். அதை நம்ம என்றைக்கும் மறக்கக்கூடாது. தொடர்ந்து ஜீவனை நேசித்து
அதுக்கு தேவையான அந்த மேல்கதியை வருவிச்சு அந்த ஜீவனை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் இது நான் ஞாபகப்படுத்திக்கணும்னு நினச்சது. அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரம்.